வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரே கைடன்ஸ் குரு. +2 மாணவர்களுக்கான ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா நிறைய பேத்துக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. அந்த சேஞ்சஸ் ஆனவங்க ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே போன் பண்ணி, சார் எனக்கு சேஞ்சஸ் ஆயிருச்சு, நாங்க டிஎஃப்சி சென்டர் போகணுமா, எங்க மார்க் கூடி இருக்கு, என்னுடைய கட் ஆஃப் கூடும், இந்த கட் ஆஃப் எப்படி சேஞ்சஸ் ஆகும்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே பயப்படவனா, இப்ப நீங்க டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் குள்ள போய் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உங்களுடைய லாகினை ஓபன் பண்ணி இங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும்ல, அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் மார்க் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. என்ன சார் உண்மையா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? டிஎன்இ online.org குள்ள போய் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போங்க. அப்ளிகேஷன் சொல்லி டவுன்லோட் நவுன் இருக்கும்ல, அதை டவுன்லோட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட்ல பண்ணதுல உங்க மார்க் சேஞ்சஸ் ஆயிருக்கும். பார்த்து சந்தோஷமா ஆயிக்கோங்க. ரைட், இப்போ எல்லாத்துக்கும் ஃபைனல் ஆயிருச்சு. இப்போ ரேங்க் லிஸ்டுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சார் நம்மளுக்கு எந்த மாதிரி ரேங்க் வரும், அதோட சார் இந்த ரேங்க் வரனால நம்மளுக்கு எந்த மாதிரி காலேஜ் வரும், அந்த காலேஜ் நாங்க எப்படி சூஸ் பண்ணணும், ஒவ்வொரு காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி அண்ட் பதப்பளப்பு போக நம்ம எந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது. ஒரு காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கா, அந்த காலேஜ்ல என்பிஏ இருக்கா, நாக் இருக்கா, இந்த மாதிரி எல்லா டீடைல் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு கம்ப்ளீட்டா புக்லெட்னு சொல்லி ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னது? இ புக்லெட். அதாவது இ புக்லெட்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜஸும் எத்தனை காலேஜ் புதுசா வந்திருக்கு, எத்தனை காலேஜ் இல்ல, எல்லாமே உங்களுக்கு ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த புக்லெட்ல எது எது கவர்மெண்ட் காலேஜஸ், எது எது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், எது கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூட்டட் காலேஜ், எது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அந்த காலேஜோட கோட் என்னன்னு சொல்லி டீடைல் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்ல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, சாரி எத்தனை இன்டேக்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளா செக்ஷன் சொல்லி சொல்றேன். அது இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல இன்டேக்னு சொல்லுவாங்க. ஒரு இன்டேக்னா 60. புரியுதா? எத்தனை இன்டேக் 60 நீங்க பெருக்கிட்டே போங்க, அத்தனை செக்ஷன் அர்த்தம். ஒரு இதுல 60 இன்டேக் போட்டிருந்தாங்கன்னா அந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் செக்ஷன் ஒரு செக்ஷன், 120னா 2, 180னா 3. சோ இந்த மாதிரி இன்டேக்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு காலேஜ்லயும் எத்தனை இன்டேக் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது இப்ப நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் 2024 இருந்த புக்லெட்டை நான் உங்களுக்கு இது லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் என்னன்னு போட்டிருக்கோம். அந்த ஃபீஸை நம்பிராதீங்க மாதிரி. ஏன்னா அது நார்மலா 50,000 55,000 தான் போட்டிருப்பாங்க. நீங்க இதை நம்பி ஒரு காலேஜோட ஃபீஸ் என்ன சார் இ புக்லெட்ல 50,000 போட்டிருக்குன்னு சொல்லி நம்பிராதீங்க. அது கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் என்பிஏ இருக்கிற பிரான்ச்சுக்கு 55,000, நான் என்பிஏ பிரான்ச்சுக்கு 50,000 வாங்கணும் ரூல்ஸ் இருக்கு. சோ அதனால எல்லா காலேஜுமே அது மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு காலேஜ்லயும் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த புக்லெட்னால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்னா, அந்த காலேஜ் ஒவ்வொரு காலேஜோட போன் நம்பர் இருக்கும், பிரின்சிபாலோட நம்பர் இருக்கும், எத்தனை இன்டேக்னு சொல்லி இருக்கும். போக அந்த காலேஜ் என்பிஏ வாங்கியிருக்காங்களா, எந்தெந்த பிரான்ச்சுக்கு என்பிஏ வாங்கியிருக்காங்க, போக நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, நியரஸ்ட் ஏர்போர்ட் என்ன, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இது எல்லாமே டீடைல் போட்டிருப்பாங்க. ஹாஸ்டல் இருக்கா, ஹாஸ்டல்னா எவ்வளவு ஃபீஸ் இருக்கும், மெஸ்ஸுக்கு எல்லாமே டீடைல் இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு நேம் சிக்கு தான் இருக்கும். சார் இந்த புக்லெட்ல போட்டதுலாம் எல்லாமே கரெக்டானா, இந்த புக்லெட்ல போட்டது எல்லாமே எது எது கரெக்டா இருக்கும்னா, காலேஜ் கோடு, காலேஜ் நேம், காலேஜோட மெயில் ஐடி, என்பிஏ வாங்கியிருக்காங்களா, எத்தனை வருஷம் என்பிஏ இருக்கு, அது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஃபீஸ் ஃபேக்டர் மட்டும் கவர்மெண்ட் வாங்குற ஃபீஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஆனா அது போக அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி இந்த புக்லெட்டை வச்சு நம்பிடாதீங்க. நீங்க டைரக்டா அதிலே நம்பர் இருக்கும். நீங்க டைரக்டா காலேஜுக்கு போன் பண்ணி, சார் நான் கவுன்சிலிங்ல உங்க காலேஜ் எடுத்துட்டு வர போறேன், எடுத்துட்டு வந்தா எவ்வளவு ஃபீஸ், எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க பொதுவா சார் 1 லட்ச ரூபா 1.25 இப்படி பொதுவா சொல்லுவாங்க. சார் நாங்க ரொம்ப ஏன்னா நான் காலேஜ் அவங்க எடுத்துட்டு நான் எவ்வளவு கட்டணும்னு சொல்லி அவங்க டீடைலா கேட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 19 ரூபா
சார் ஒரு 1 lakh வரும், 1.5 வரும், 1.5னா இப்போ 19 கேட்காதீங்க சார், எனக்கு எக்ஸாக்டா ஃபீஸ் டீடைல் சொல்லுங்க சார், அப்பதான் வந்து உங்க காலேஜ் வந்து நான் சாய்ஸ்ல வந்து முன்னாடி வச்சுட்டு வரேன்னு. அவங்க உடனே கேட்பாங்க எவ்வளவு கட் ஆஃப்னா, அள்ளி விட்டுருங்க. என்னுடைய கட் ஆஃப் வந்து 192, 188, சும்மா அள்ளி விடுங்க. ஏன்னா வந்து நீங்க ஒரு காலேஜுக்கு போன் பண்ணி ஃபீஸ் டீடைல்லாம் கேட்டு வந்து நீங்களா ஒரு பேர் சொல்லுங்க. நிறைய பேருக்கு கேட்பாங்க சார், நம்ம காலேஜுக்கு போன் பண்ணி நம்ம டீடைல் கேட்டோம்னா நம்ம காலேஜ் சேர்ந்த நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க யாருன்னு பேசுற அவங்களுக்கே தெரியாது. இன்னும் ரொம்ப சூப்பரா வந்து உங்க பேர் என்ன, கண்ணன், கமலக்கண்ணன், ராஜேஷ், ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. போக வந்து நீங்க எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க. சொல்லிட்டு வந்து ஃபீஸ் டீடைல் எல்லாமே கேட்டுருங்க. புரியுதா? சோ இந்த மாதிரி வந்து ஏன்னா ஒரு காலேஜுக்கு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு போன் அடிச்சு சார் இந்த காலேஜ்ல ஃபீஸ் எவ்வளவு சார், இந்த காலேஜோட சண்டை எல்லாம் கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்றது சார், நீங்களே வந்து அந்த காலேஜுக்கு போன் பண்ணி கேட்டுறோம். இல்ல சார், அந்த காலேஜ் போன் பண்ணா சப்போஸ் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும்னு. அப்பெல்லாம் வந்து போன்ல யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நீங்க எதுக்கு உங்களோட உண்மையான டீடைல் சொல்ல போறீங்க? நீங்க ஏதாவது ஒரு மாத்தி சொல்லுங்க. அவங்க எக்ஸாக்டா ஃபீஸ் டீடைல்லாம் சொல்ல வருவாங்க. அதை வச்சுக்கிட்டு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல போடும்போது தெரிஞ்சிடும் ஒவ்வொரு காலேஜ்ல வந்து எத்தனை இன்டேக் இருக்கு. அது ப்ராரம் வந்து நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இத வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா நிறைய வந்து சாய்ஸஸ் ரெடி பண்ணலாம். ஏன்னா அந்த சாய்ஸஸ் ரெடி பண்ணி உங்களுடைய பைனான்சியல் லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து என்ன செய்யணும், காலேஜ பண்ணணும். இன்னொன்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து 2-3 நாளா போன் பண்ணி இப்போ என்ன செய்வாங்கன்னா, எல்லா காலேஜுமே வந்து இப்ப நெருக்கி வந்துட்டாங்க. எல்லாருமே போன் பண்ணி ஆல்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் சீட்லாம் ஃபுல் ஆயிருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு சில மேனேஜ்மெண்ட் சீட்லாம் வேக்கண்டா இருக்கும்ல, அதுக்கு வந்து அவங்க எல்லாருமே போன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்போ வந்து நீங்க கவுன்சிலிங் போக வேணா, அந்த கவுன்சிலிங் ஃபீஸுக்கே நாங்க வந்து உங்களுக்கு காலேஜ் சீட் கொடுத்துறோம், கவுன்சிலிங் ஃபீஸ்க்கே வந்து நாங்க உங்களுக்கு இது கொடுத்துறோம் சொல்லி நிறைய பெரிய பெரிய காலேஜ் வந்து போன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு பேரண்ட்ஸ் போன் பண்ணி சொல்றாங்க. சார் அந்த காலேஜ் எல்லாம் போகலாமான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேங்க் லோன் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க கவுன்சிலிங்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு 100% வந்து பேங்க் லோன் கிடைக்கும். இல்ல வந்து அந்த காலேஜ் என்ன சொல்ல, சார் நீங்க வந்து எங்க காலேஜில் சேருங்க பேங்க் லோன் எல்லாம் கிடைச்சிரும் சொல்லுவாங்க. 95% வந்து பேங்க் வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் இல்லாம 95% பேங்க் மேனேஜர்ஸ் வந்து லோனை சாங்ஷன் பண்றதே கிடையாது. சும்மா வந்து அந்த காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு லோன் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. போக வந்து நீங்க அப்ப அந்த காலேஜ் சார் நான் உங்க காலேஜில் வந்து சேர்றேன், லோன் வாங்கி தரது உங்க பொறுப்பான்னு மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் உங்களுக்கு போன் பண்ண மாட்டாங்க. புரியுதா? எந்த காலேஜுமே ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. சார் சேருங்க சார் உங்களுக்கு கிடைக்கும் சார், நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. தவிர நீங்க அப்ளை பண்ணி லோன் வாங்கி தருவீங்களான்னு கேளுங்க, எந்த காலேஜும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. தென் வந்து நீங்க கவுன்சிலிங்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும். சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்க கவுன்சிலிங் மூலமா வந்தாதான் கிடைக்கும். சோ அதனால வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லா காலேஜும் உங்களுக்கு போன் பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட் ஃபுல் ஆகாது எல்லாமே வாங்க சார், எங்க காலேஜ் வந்து பெரிய காலேஜ், உங்களுக்கு வந்து நாங்க கவுன்சிலிங் ஃபீஸுக்கே மேனேஜ்மெண்ட் தரோம்னு சொன்னாலும் கவுன்சிலிங் ஃபீஸ்க்கு தர மாட்டாங்க. ஏன்னா நார்மலா வந்து கவுன்சிலிங் ஒரு ஃபீஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் தான் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்ல வந்து நீங்க எடுத்துட்டு போனாலும் செகண்ட் கிராஜுவேட் இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் ஒரு 50,000 ரூபாய் மினிமம் ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க. அது போக வந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிஷியலும் கிடைக்காது. சோ அதனால வந்து போன் பண்றாங்க சொல்லி வந்து நீங்க எந்த காலேஜுக்கு போற சேரணும் கிடையாது. மார்க் உங்கள நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதாவது பொதுவா சொன்ன மாதிரி நீங்க போய் வந்து இப்பவே அந்த காலேஜில் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த காலேஜுக்கு நீங்க அடிமை. நீங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணீங்கன்னா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அடிமை. அவங்க உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க காலேஜில் சேராத வரை அவங்க வந்து உங்களுக்கு அடிமை. இல்ல வந்து நீங்க போய் அந்த காலேஜ்ல போய் ஒரு 10,000 5,000 கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த காலேஜுக்கு அடிமை. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைங்க சார், அதுல ஐடி வைங்க சார், ஈஸி ட்ரிபிள் வைங்க சார், மெக்கானிக்கல் வச்சாலும் நாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாங்கி கொடுப்போம் சொல்லி அவங்க காலேஜ் மட்டும்தான் சாய்ஸ் ஆர்டர்ல வைப்பாங்க. இது மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து சார் பிடிக்காத பிரான்ச் ஒரு காலேஜ் சொல்லி நான் ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சோ எல்லாருமே வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வரப்போது. ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம வந்து ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு. அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் அந்த கவுன்சிலிங் டவுட் இருக்கிறவங்க எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு போன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் 100% போன் அட்டன் பண்ணிடுவேன். அப்படியே போன் அட்டன் பண்ணனாலும் நானே உங்களுக்கு திருப்பி வந்து போன் பண்ணி எவ்வளவு என்னால அசிஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிடுவேன். எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் இங்கே இருக்கு.
ரைட், என் நம்பர் மறுபடியும் சொல்லிடுறேன், 9842376822. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.